உலகளாவிய ரீதியிலே ஒரு நெருக்கடி இருக்கின்ற போது இப்படியான ஒரு விலை அதிகரிப்பு நிச்சயமாக அரசாங்கம் செய்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்னும் ஒரு சாரர் இருக்கிறார்கள், இந்த எரிபொருள் விலை அதிகரிப்பு, இந்த எரிவாயு விலை அதிகரிப்பு என்பது ஆக மொத்தத்திலே வாழ்க்கை செலவு அதிகரிப்போடு இருக்கின்ற போது இன்னமும் எங்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்துகிறது என்று. அதிலே நாங்கள் இந்த எரிபொருள் விநியோகம் சம்பந்தமான விடயத்துக்கு வருகிற போது காதர் மஸ்தான் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் சொன்னதை போல இந்த விவசாயிகள், மீனவர்கள் இவர்களுக்கு அவர்களுடைய தொழில் நிமித்தம் இந்த எரிபொருளை கைவசம் வைத்திருக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிற போது அவர்கள் கைது செய்யப்படுவது சில சந்தர்ப்பங்களிலே அந்த குடும்பத்திற்கு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையை ஏற்படுத்தி அவர்களுடைய ஜீவனோபாயத்தை கூட இல்லாமல் ஆக்கிவிடுகிறது. ஆகவே இந்த விடயங்கள் சம்பந்தமாக அரசாங்கத்தினுடைய கரிசனை என்ன? ஒன்று, இந்த எரிபொருள் விலை அதிகரிப்பு, எரிவாயு விலை அதிகரிப்பு சம்பந்தமான விடயம். மற்றையது, மீனவர்கள், விவசாயிகள் அவர்களுடைய ஜீவனோபாயத்திற்காக எரிபொருளை வைத்திருக்கிற போது அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய தர்ம சங்கடமான சூழ்நிலைகள். உண்மையில் சொல்ல போனால் இலங்கை அரசாங்கம் என்ற முறையில் நாங்கள் டீசல் லீட்டர் ஒன்றுக்கு 100 ரூபாவே அரசாங்கமே அதை ஏற்றுக்கொண்டுள்ளது. அதே மாதிரி பெட்ரோல் ஒரு லிட்டருக்கு 20 ரூபாவே அரசாங்கம் மக்களுக்கு ஒரு சகனையாக கொடுக்குது. அதே போன்று சில இடத்தில் இப்போ காதர் மஸ்தான் எம்பி அவர் சொன்ன மாதிரி நானும் தனிப்பட்ட முறையில் 4 லிட்டர் பெட்ரோலையோ டீசலையோ வைத்திருப்பவர் ஒருவரை கைது செய்து நடவடிக்கை எடுப்பதை நாங்களும் ஏற்றுக்கொள்வதில்லை. அரசாங்கம் என்பது அரசியல்வாதிகள் மட்டுமல்ல, அரசு அதிகாரிகள் ஒரு சிலர் செய்யக்கூடிய பிழை தவறுகளும் இதற்கு ஒரு காரணம். அதற்காக நாங்கள் குறிப்பாக சொல்லப்போனால் எதிர்க்கட்சி அரசியல்வாதிகளுக்கு துணை போகக்கூடிய ஒரு சில அரசு அதிகாரிகள் இதை வேண்டுமென்றே இது மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்து மக்களை அசௌகரியத்துக்கு செய்வதற்குரிய நடவடிக்கைகளையும் உண்மையிலே சில அதிகாரிகள் செய்கின்றார்கள். அது சம்பந்தமாக நாங்கள் வரக்கூடிய காலத்தை ஜனாதிபதியுடன் கதைக்க வேண்டும். அதே போன்று மேலே காதர் மஸ்தான் எம்பி அவரை குறிப்பிட்டது மாதிரி மீனவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் அவர்களுக்கு தேவையான பெட்ரோலையோ டீசலையோ வைக்கக்கூடியதற்கான அனுமதியை அரசாங்கம் கொடுத்தது. அவர்களுக்கு தேவையான டீசல் பெட்ரோலை கொள்முதல் செய்வதற்கு கூடிய அவர்களுக்கு கிவாரோடையோ அதே மாதிரி ஏஜி மேடம் அதிபர்களூடாக அவர்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை நாங்கள் கொடுத்துள்ளோம். இன்று பெட்ரோல் டீசல் விலை சம்பந்தமாக குறிப்பிட்டார்கள். நாங்கள் உங்களுக்கு தெரியும், யுத்தத்துக்கு முன்பு கிட்டத்தட்ட $68 பேரல் இருந்த ஒரு டாலர் இன்றைக்கு நேற்று நான் பார்க்கும்போது $115 அதிகமான விலையில் உண்மையிலே சென்று கொண்டுள்ளது. சில நாடுகளை இன்றைக்கு நான் பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் 54.9% அவர்கள் பெட்ரோல் விலையை கூட்டி டீசல் விலையை கூட்டி 520 ரூபா 30 காசுக்கு விற்கிறார்கள். அதே மாதிரி 42